தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. சீயோனே அகமகிழ்வார், எருசலேம் மகளே பூரிப்படைவார். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் தூளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குலத்தினின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதைக் காண்பீர். அந்நாளில் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ராயர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை யாவையும் அடக்கி ஆட்சி ஆளுவார். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லோ பொய்யாகாது. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமியாலும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர். மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லப தேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களில் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வரும் கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. நாளை பூமியில் பாவம் அழிந்தே தீரும். உலக மீட்பர் நம்மை அரசு ஆளுவார் பாரி. தேவராஜன் வருவார்,
ஆராதிப்போமே. அருகில் தேவன் வந்துள்ளார், வாரோம் ஆராதிப்போம். தேவராஜன் வருவார், வாரோம் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரோம் ஆராதிப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்காக இந்த நாட்களில் சிறப்பான நவநாள் ஜெபத்தை நாம் ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் இறுதி நாள் நவநாளாக அமைந்திருக்கிறது. எனவே ஆண்டவருடைய பிறப்பு நம்மை நெருங்கி வருகின்றது. கடவுளுடைய பிறப்பை பெருமகிழ்ச்சியோடு இன்று இரவு நாம் கொண்டாட ஒருமனப்பட்டு வருவோம். உள்ளம் கனிந்து நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோம். அவருடைய பிறப்பு இந்த உலகத்திற்கே வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறது. இருள் மறைந்து ஒளி உண்டாகவும், அடிமைத்தனமும் பாவக்கரையும் மறைந்து விடுதலை வாழ்வும் மீட்பும் பெருகவும் மீட்பர் இயேசு நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறக்க, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்தமான புனித உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி வருவோம். இதோ காலம் நிறைவுற்ற போது கடவுள் தம் மகனை இவ்வுலகிற்கு அனுப்பினார். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவமின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசுவே, காலம் தாழ்த்தாது விரைந்து வர உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்வோம். உமது வருகையின் ஆறுதலால் தேற்றப்படுவார்களாக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 5, 8 முதல் 12 மற்றும் 16 முடிய. தாவீது அரசர் தம் அரியணையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களால் ஆன அரண்மனையில் வாழ்கிறேன். கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம், ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஓர் கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன்.
நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் என் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெருமனிதர் போல் நீர் புகழற செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வானமே மகிழ்வாய், பூமியே பூரிப்படைவாய், மலைகளே ஆனந்தம் கொள்வி, மலைகள் இன்பம் பொழிவதாக, குன்றுகள் நீதியை தருவதாக. ஏனெனில் வருவார் நம் ஆண்டவர், தம் எளியோர் மேல் இரக்கம் கொள்வார். வானங்களே மேல் நின்று நீதிமானை பனி போல் பெய்யுங்கள். மேகங்களும் நீதிமானை பொழிக, மாநிலம் திறந்து மீட்பரை பிறக்க செய்க. ஆண்டவா, எங்களை நினைவு கூரும், உமது மீட்புடன் எம்மை காணவாரும். ஆண்டவா, எங்கள் மேல் கருணை காட்டி எம்மை ஈடேற்றும் சுவாமி. உலகாலும் செம்மறி புருவையே, பாலைவன பாறையினின்று சீயோன் மகளின் மலைகனுப்பிடும் சுவாமி. வல்லபக் கடவுளாகிய ஆண்டவரே, எம்மை விடுவிக்கவாறும் உமது திருமுகத்தை காட்டும், நாங்கள் ஈடேற்றம் அடைவோம். வரும் ஆண்டவா, அமைதியில் எம்மை காண உத்தம உள்ளமுடன் உம்மை கண்டு களிப்போம். பூவுலகில் உம் திருவழிகளையும் எல்லா நாட்டினர் மத்தியில் உமது ரட்சிப்பையும் கண்டறிவோம். வாரும் உமது வல்லமை எல்லாம் கொண்டு எம்மை மீட்டு காத்திடும் சுவாமி. ஆண்டவா, கால தாமதம் செய்யாமல் வாரும், நும் மக்களின் பாவ கட்டவிழ்த்து தாரும். வானை பிளந்து எந்நாளில் இறங்கி வருவீரோ, நும் கனிமுகத்தை கண்டாலோ மலைகளும் உருகி பாயுமே. வானோருக்கு மேல் வீற்றிருக்கும் தேவா, வாரமும் திருமுகத்தை எமக்கு காண்பி தருள்வீரே. தந்தை, தனையன், தூய ஆவியானவர் மூவருக்குமே புகழ் உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் முடிவில்லா காலமும் உண்டாவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
விடிவின் மீனே, முடிவில்லா ஒளியின் சுடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் மரண நிழலிலும் அவதிப்படுவோரை சுடர் வீசி ஒளிர்விக்க வந்தருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 67 முதல் 79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலார் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையின்படியும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போம். இயேசு தெய்வமே, எங்கள் இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். நீ செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி உம்மை ஆராதனை செய்கிறோம். நீரே போற்றுதற்குரியவர். ஆண்டவரே, நீரே மகிமைக்குரியவர். உமது மாட்சியில் நாங்கள் எல்லோரும் பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை பெற சிறப்பாக உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளில் உமது வல்லமை எங்கள் மீது இறங்கி வரட்டும். உம்முடைய கடமைகளை, பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்ய ஆண்டவரே எங்களை தூண்டி எழுப்பும். ஆபத்து, தீங்கு, விபத்து எதுவும் ஏற்படாமல் உமது பாதுகாப்பினால், பராமரிப்பினால் எங்களை வழி நடத்தி காத்தருளும். இயேசுவே தெய்வமே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கு சென்றாலும், யாரை சந்தித்தாலும், எந்த சூழ்நிலையிலும் உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுக்கிறவர்களாக, அன்போடு அமைதியோடு பொறுமையோடு நடந்து கொள்ளுகிறவர்களாக, சமாதானத்தையும் ஒற்றுமையும் ஏற்படுத்துகிறவர்களாக வாழ உம் அருள் உதவியை வேண்டி செபிக்கிறோம். உமது பிறப்பால் நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பும் அமைதியும் சமாதானமும் பெறுவோம் என்கிற நம்பிக்கையில் நாங்களும் அதே அன்பு, சமாதானத்தை, மகிழ்ச்சியை பிறருக்கு கொடுக்கும் சிறந்த சாட்சிகளாக, கருவிகளாக வாழ உம் வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமென். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றப் பெறுவாராக, ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே,
ஒரு பழங்குடி இனத்தைச் சார்ந்த மக்கள், நாகரிகமற்று அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கூட்டமாய் சாலை ஓரத்தில் ஒரு வழியிலே நடந்து போய் கொண்டிருந்த போது ஒரு குழந்தை ஒன்று அழுது கொண்டிருந்ததாம். அந்த குழந்தையினுடைய அருகில் சென்று அந்த குழந்தையை தூக்கலாம் என்று நினைத்த போது அந்த குழந்தை இன்னும் அதிகமாக சத்தமிட்டு அழத் தொடங்கியதாம். எப்படியோ அந்த குழந்தையை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் அந்த குழந்தையினுடைய அருகில் செல்வதற்கு முயற்சி செய்த போது அவர்களுடைய அழுக்கான ஆடைகளும் அவர்களுடைய விகாரமான தோற்றங்களும் அந்த குழந்தையை அழ வைக்கிறது என்று நினைத்து அந்த ஆடைகளை எல்லாம் மாற்றினார்கள். அந்த முடிகளை எல்லாம் சரி செய்து கொண்டார்கள். தங்களுடைய முகங்களை எல்லாம் அழகுபடுத்திக் கொண்டார்கள். அப்படியாக அந்த குழந்தையை நெருங்கி வருவதற்கு முயற்சி செய்தார்கள். இப்படியாக பல முயற்சிகளுக்கு பிறகு அந்த குழந்தையை நெருங்கி வந்து அந்த குழந்தையை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மக்களுக்கு கிடைத்ததாம். இது ஒரு கற்பனை கதைதான். ஆனால் இந்த கற்பனை கதை எதை நமக்கு நினைவூட்டுகிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நமக்கு நினைவூட்டுகிறது. எப்படி என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் இருக்கின்ற அழுக்குகளை, கரைகளை, பாவ கரைகளை அகற்றும் போதுதான் ஆண்டவர் இயேசுவின் அருகில் நாம் செல்ல முடியும். அந்த குழந்தைக்கு அங்கிருப்பவர்கள் எல்லோரும் ஒரு அச்சத்தை, பயத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அந்த குழந்தை அழத் தொடங்கியது. அவர்கள் அருகில் வர வர இன்னும் அதிகமாக அழத் தொடங்கியது. எப்பொழுது அவர்கள் தங்களை சரிபடுத்திக் கொள்கிறார்களோ, எப்பொழுது அவர்கள் தங்களை தாங்களே சீர்படுத்திக் கொள்கிறார்களோ, ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்களோ, அப்பொழுது அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நெருங்க ஆரம்பிக்கிறது, பழக ஆரம்பிக்கிறது, தன்னுடைய அழுகையை நிறுத்தி விடுகிறது. சகோதரனே, சகோதரியே, இயேசுவும் நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்றால் நம் மனதை தூய்மைப்படுத்த வேண்டும், பரிசுத்தமாக்க வேண்டும், புனிதமாய் வைத்து ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை தயாரிக்க வேண்டும். இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் லூக்கா திருமுழுக்கு யோவானினுடைய பிறப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையும் முன்னறிவிப்பு செய்வதை பார்க்கிறோம். இரண்டு பேருடைய பிறப்பும் முன்னறிவிப்பு செய்யப்படுகிறது. இரண்டு பேருடைய பிறப்புமே இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. முதிர்ந்த வயதில் கருத்தரிக்க இயலாத எலிசபெத்து குழந்தையை கருத்தரிக்கிறாள். எந்த விதமான மனித ஈடுபாடும் இன்றி தூய ஆவியினுடைய வல்லமையினால் அன்னை மரியாள் கருத்தரிக்கிறாள். இயற்கைக்கு அப்பாற்பட்டது. மரியா, செக்கரியா இருவருமே இந்த குழந்தைகளுக்காக புகழ்பாடலை, ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதை பார்க்கிறோம். அதில் செக்கரியா மிக மிக அற்புதமாக ஏழை எளிய பாமர மக்களின் மீது கடவுள் எவ்வளவு இரக்கத்தை பொழிகிறார், அன்பை பொழிகிறார் என்பதை வெளிப்படுத்தி காட்டும் வண்ணமாக, இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதியின் வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது என்கிற வார்த்தை எடுத்துச் சொல்லி, இருளடைந்திருக்கிற, அடிமைத்தனத்தில் இருக்கின்ற, பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் விடியலும் வெளிச்சமுமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்பதை மிக மிக ஆழமாக, அற்புதமாக எடுத்து சொல்கிறது இன்றைய நாளின் இறைவார்த்தை. சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பிறப்பிற்காக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் உள்ளத்திலும் ஆண்டவர் இயேசு நிச்சயமாய் பிறப்பார். இந்த இதயத்தை பரிசுத்தமாக்குவோம். கடவுள் வாழும் இல்லமாய் நம் உள்ளம் இருக்கட்டும். என்றென்றும் ஆசீர்வாதமாயிருக்க ஆண்டவர் இன்றைய நாளில் நம் மீது இரக்கத்தையும் அன்பையும் பொழிவாராக. ஆமீன். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்பின் இறைவா,
வழிமேல் விழி வைத்து உமது வருகை எதிர்பார்க்கும் பிள்ளைகள் நாங்கள். உமது வருகைக்கு தயார் செய்யும் முறையில் நாங்கள் உம்மிடம் கேட்கும் வரங்களையும் மன்றாட்டுக்களையும் அருள் கூர்ந்து தந்திட உம்மை இப்பொழுது வேண்டுகிறோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் பயணம் செய்யும் திருச்சபை உமது வருகைக்கு தன்னை தகுந்த முறையில் தயார் செய்ய உதவி செய்யும்படியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையின் தலைவராகிய இறைவா, எங்கள் பரிசுத்த தந்தை லியோ, மறையாயர்கள், குருக்கள் மற்றும் ஞான அதிகாரிகள் எங்களை உமது வருகைக்கு தயார் செய்வதில் அதிக ஆர்வத்துடனும் மன உறுதியுடனும் பணிபுரிய அருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கைவிடப்பட்டோரின் ஆறுதலான இறைவா, ஏழைகளும் அனாதைகளும் கைவிடப்பட்டோரும் எளியவரும் உமது இரக்கத்தையும் அருளையும் பெற்று தங்கள் வாழ்க்கையில் உம்மை என்றுமே பின்பற்ற அவர்களுக்கு வேண்டிய ஆதரவும் அன்பும் கொடுக்கும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலகின் இறைவா, இங்குள்ள நாங்கள் அனைவரும் எங்கள் அயலாருக்கு, குறிப்பாக தாழ்நிலையில் உள்ளோருக்கு உதவி செய்வதில்தான் உண்மை அன்பும் அடங்கியுள்ளது என்பதை உணரும்படியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக இறைவனிடத்தில் மௌனமாய் ஜெபிப்போம். ஆண்டவரே, விரைந்து வாரும், தாமதம் செய்யாதேயும். உமது தெய்வீக வல்லபத்தின் உதவியை எங்களுக்கு தந்து உமது இரக்கத்தை நம்பி உள்ளவர்கள் உமது வருகையின் ஆறுதலினால் தேறுதல் அடையச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தர வந்தே இறைவா, எளிய காணிக்கையா, உடைந்த மட்கலமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். என்னை தர வந்தே இறைவா, எளிய காணிக்கையா, உடைந்த மட்கலமாய் நானும் உந்தன் பீடம் வருகின்றேன். கோதுமை மணியாய் உடைந்த நானும் அப்பமாய் பீடம் வருகின்றேன். திராட்சை கனியாய் உருவை இழந்து ரசமாய் என்னை தருகின்றேன். பலியிடும் ஆயனே, பலிப்பொருள் நானையா, பலியிடும் ஆயனே, பலிப்பொருள் நானையா. என்னில் நீயும் உன்னில் நானும் மாறும் பலி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் பகுட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு அளிக்க பெற்ற காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். இவற்றை நாங்கள் பெற்றுக் கொள்வதால் பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உன் திருமகனுடைய வருகையின் மாட்சியை தூய மனதுடன் எதிர்நோக்கும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கு எமக்கருளினார். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென்.
அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன் அடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவ சுமையால் பதறுகின்றேன், பாதை அறியாது வருகின்றேன். பாவ சுமையால் பதறுகின்றேன், பாதை அறியாது வருகின்றேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதம் பணிந்து வேண்டுகின்றேன். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். வாணி நின்று ஆதவன் எழுந்த கால், ராஜேஸ்வரன் மஞ்சம் நீக்கி ஏகும் மணாலனைப் போல் பிதாவினின்று புறப்பட காண்பீர். என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தமடியவரை தயையுடன் கடை கண் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தமடியவரை தயையுடன் கடை கண் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இணை பேருடையார் என்றிடுமே. இந்நான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே,
எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வானி நின்று ஆதவன் எழுந்த கால், ராஜேஸ்வரன் மஞ்சம் நீங்கி ஏகும் மணாலனை போல் பிதாவினின்று புறப்பட காண்பீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வியப்புக்குரிய இக்கொடையால் புத்துயிர் பெற்றுள்ள எங்களுக்கு வரம் அருளும். அதனால் உம் திருமகனின் பிறப்பை வணக்கத்துடன் கொண்டாட முன்வருவதைப் போன்று அவருடைய என்றென்றும் உள்ள கொடைகளையும் மகிழ்வுடன் பெற்றுக் கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் நீருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கருணை கடலே வா, கரித்த தயாபரவா, சுருதி மறையோர்க்கு சுடரொளிவா. ஆதோனாயே ஆனந்தமே, அவளுடன் காத்திருக்கும் அடியோர்களை சந்திக்க. கருணை கடலே வா, கரித்த தயபாரவா, சுருதி